அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி ரசூலில் கரீம் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சிறிது நாட்களே ஹஜ்ஜிக்குரிய நாள் இருக்கிறது. விழிப்புணர்வுக்காக இந்த பதிவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறை 3வது அத்தியாயம் 97வது வசனத்தை குறிப்பிடும் போது, வலில்லாஹி அலா நாசி ஹிஜ்ஜல் பைத்தி மனித்ததா இலைஹி சபீலா. யாருக்கு சக்தி இருக்கோ அவங்க ஹஜ்ஜு பண்ணணும். அதுபோன்று முஸ்லீம் அபூ ஹுரைராவுடைய ஹதீஸு, ஹஜ்ஜு யாருக்கு சக்தி இருக்கோ அவருக்கு கண்டிப்பான முறையில் ஹஜ்ஜு செய்யணும். இதில் சக்தி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அது பொருளாதாரம் மட்டுமல்ல, உடல் ரீதியான சக்தியும் இருக்க வேண்டும். நம்முடைய மக்கள் மத்தியில் இப்போ என்ன பரவலாக என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வயசானதான் போய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வயது கடந்த அந்த நிலையில் போகும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஒத்துக்கொள்ளாமல், அது குறிப்பாக சன்ஸ்ட்ரோக், ஹீட் ஸ்ட்ரோக், சூரியன் வெப்பத்தினால் ஏற்படக்கூடியது, சூடினால் ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தின் காரணமாக அவர்கள் மரணிக்கக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். இதற்கு என்ன செய்வது என்பதற்காகத்தான் இந்த பதிவு. கூடுமானவரை நாம் தவாபு செய்வதோ அல்லது உம்ரா செய்வதோ இரவு நேரங்களில் உங்களுடைய நேரத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். 8 மாலை ஆனவுடன் நாம் எல்லோரும் மினாவுக்கு செல்வோம். அங்கே நமக்கு சிரமம் இல்லை. அதே நேரத்தில் 9வது அரஃபா நாள் அன்று அங்கே சிரமங்கள் இருக்கும். நாமெல்லாம் அந்த இதில் பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்போ தட்டாந்தரை இப்போ அங்கொன்று இங்கொன்றுமாக பல இடங்களில் வேப்ப மரங்கள் நட்டப்பட்டு அங்கே ஓரளவு வெட்கை தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் மேலிருந்து ஹெலிகாப்டர் மூலியமாகவும் மற்ற தண்ணீர்களை மக்கள் மத்தியிலே தெளிப்பார்கள். அது கொஞ்சம் வெக்கையை மட்டுப்படுத்தும். இந்த மாதிரி காலகட்டத்தில் இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர்களுக்கென்று எல்லா இடத்துலையும் டென்ட் வச்சுருப்பாங்க, சில இடத்துல கூலரும் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படாது. தண்ணீரும் அங்கே கேனில் கொண்டு வச்சுருவாங்க. அதிகமான தண்ணீர் குடிக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன் தெரியும்னா, மே மாதம் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 100 டிகிரி முதல் 110 டிகிரி வரும் என்பது வானிலை அறிக்கை. அப்போ 100 முதல் 110 டிகிரி போய் சரியாக கோடை காலத்தில் இந்த ஹஜ் வருகிறது. இதை கணக்கிட்டு கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் அதுபோன்று மினாவில் தங்கியிருக்கும் பொழுது, அடுத்து நாம் இரவு முஸ்தலிஃபா பிரச்சனை கிடையாது. அங்கேருந்து காலை அரஃபாவுக்கு வந்த உடனே 10வது அன்னைக்கு நாம் கல்லெறியக்கூடிய சூழ்நிலாம் வரும். அந்த நேரத்தில் வயதானவர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்தை ஒதுக்கி அங்கே கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது அந்த 3 நாட்களும் மற்றவர்களுக்கு இங்கேருந்து செய்யக்கூடிய ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களாம் டென்ட்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அங்கேருந்து செல்லக்கூடியவர்களோ வேறு வழியில் செல்லக்கூடியவர்களோ மினாவில் மஸ்ஜித் கைப் என்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே போயிட்டிங்கன்னா தான் நூற்றுக்கணக்கான டாய்லெட்டுகள், குளிப்ப வசதிகள், எல்லா வசதியும் உண்டு. அதே மாதிரி அந்த மைதில் கைபு பள்ளியில் பல ஆயிரம் பேர்கள் தங்கக்கூடிய அளவுக்கு பெரிய கெப்பாசிட்டி அங்கே தங்கிக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ராட்சச ஃபேன்கள் மூலியமாக காற்றுகள் பரப்ப அங்கே கூலிங் மூலியமாக கொடுப்பாங்க. அதனால் அந்த இடத்துல கூட மினாவில் அழகிய முறையில் தங்குவதற்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதில் முக்கிய காரணம் தெரியுமா, எந்த அளவுக்கு உள்ள தண்ணீர் குடிக்க முடியுமோ அந்த அளவு தண்ணீர் குடித்து கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு இதை எதிர்க்கக்கூடிய சக்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் எல்லா மக்களுடைய அவங்க அல்லாஹ்வுடைய அங்கீகரிக்கக்கூடிய ஹஜ் அமைய வேண்டி துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி